தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருஜி மிஸ்டர் செல்வமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புலிப்பாணி ஜோதிடம். சரிங்களா? அதில் பாடல் 88. இந்த 8 அப்படிங்கிறது நம்ம ஆய்வுகளை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வந்தோம். இதுக்கு முன்னுக்கிட்டு உள்ள பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா 85, 86, 87 இதெல்லாமே 8ஆம் இடம் ஆய்வுகளை பற்றிய விஷயங்களை சொல்லிட்டு வந்தோம். இப்போவும் நம்ம ஒரு இது பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லோரும் சுக்கரதசை சுக்கரன்னு சொல்லுவாங்களே, சுக்கரதசை நல்ல திசையும் கிடையாது, கெட்ட திசையும் கிடையாது. 9 கிரகங்கள் நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அதுகள் லக்னத்திற்கு எங்கே இருக்குது, எந்த வயசில் வருது, அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, 7.5 சனியாஷ்டம் இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த திசை நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியுமே தவிர, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு 50 வயசுல ஒரு திசை வரப்போகுதுன்னா 50 வயசில் இந்த பிள்ளை அப்படி இருக்கு, இதெல்லாம் ஃப்ராடு, நம்பக்கூடாது. சரியா? ஒரு திசை லக்னத்துக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும், அந்த திசை எந்த வயசில் வருதுன்னு பார்க்கணும். 50 வயசில் வருதுன்னா நம்ம அதை 48 வயசு 49 வயசுல அதை பேசணும். 10 வயசு பிள்ளைக்கு பேசணும்னா அது ஹம்பக், அது ஏமாற்று வேலை ஜோதிடத்தில், நம்பாது. சரியா? இதையெல்லாம் தாண்டி கோச்சாரம்னு ஒன்று இருக்குது. 7.5 சனி, அஷ்டம சனி, ராகு கேது குரு, இதெல்லாம் கோச்சாரம் ஒன்று இருக்குது. அந்த கோச்சாரங்களையும் நம்ம பார்த்து தான் அந்த இடத்துல பலன்களை சொல்லுவோம். சரியா? இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். பாருங்க, சொல்லப்பா, நல்லா கேட்டுங்க, சொல்லப்பா சுடர் வெள்ளி 8இல் நிற்க. சுடர் வெள்ளி அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். சரிங்களா? 8இல் நிற்க, 8ஆம் இடத்துல நிற்க. சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடம். சுக்கிரன் 8ல் இருக்கான் பார்த்தீங்களா? சுக்கிரன்னா சுகவாசி, சுகத்தை சொல்லக்கூடியவன், செக்ஸ், இன்பம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய. அப்ப சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடம். கட்டில் அதாவது படுக்கக்கூடிய இடம், மெத்தை, அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாடக்கூடம், மாடி வீடா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றது. மாடக்கூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கட்டும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல 8ல் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கட்டில், மெத்தை, மாடி வீடு, குடியிருக்கிறதுக்கு சொந்தமான நிலங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் காசு, இது எல்லாமே இருக்குமா ஒரு ஜாதகத்தில் 8ல் சுக்கிரன் இருந்தா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசுல இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அவருக்கு எந்த வயசுல சுக்கிரன் வருதோ அப்பந்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தான் நம்ம அங்கே புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ என்ன சொல்றாரு மீண்டும் ஞாபகப்படுத்த பாருங்க. சுகமான கட்டில் மெத்தை மாடக்கூடம் அல்லப்பா அகம்பொருளும் நிலமும் கிட்டும். இதெல்லாம் கிடைக்கும். அரண்மனையிலே சேவகம் செய்வான் காலம். அரண்மனைனா உங்களுக்கு தெரியுதுல்ல, அரசாங்கம், கவர்மெண்ட். அப்ப அரசு வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தைக்கு 5 வயசுல சுக்கரதசை அவருக்கு 20 வயசுல சுக்கரதசை முடிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 10 வயசுல அவருக்கு முடிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அவருக்கு 60 வயசுல தான் சுக்கரதசை வருதுன்னா அவரை போய் அரசாங்கத்தை வேலை வைப்போன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்வான மரியாதையான பதவிகள்ல இருப்பாரு, உயர்வான மரியாதையான உயர் பதவிகள்ல இருப்பாரு. அப்படி நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? அடுத்தவள பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தப்ப சொல்றாரு. தள்ளப்பா தரை பொருளும் நிலமும், நல்லா கேட்டுங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா. தள்ளப்பா தரை பொருளும் நிலமும் எல்லாம் சேதம் தந்த சுக்கிரன் அவன் பின்னால் வாங்கிடுவான்னு கேளு. என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க, சுக்கிரன் 8ஆம் வீட்டுல, ஒரு லக்னத்திற்கு எந்த லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல, 8ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரன் தசை நடத்தினான்னா அவன் ஜாதகத்துல சுக்கிர தசை நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவனுக்கு வீடு, வாசல், கட்டில், மெத்தை, மாடை, கூடம், காசு எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா அதே சுக்கிரன் 20 வருஷம் பார்த்தீங்களா, அதுல பின்னாடி ஒரு டைம் வரும்ல, முற்பகுதி பிற்பகுதி உள்ள, அந்த பிற்பகுதியில எல்லாத்தையும் என்ன செய்வானா, புடுங்கிடுவாங்கிறாரு.
பிடிக்கிறவானா என்ன, எல்லாத்தையும் நாசம் பண்ணி விட்டுருவான், அவனை வந்து ஓட்டாண்டி ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்றான். தள்ளப்பா தரை பொருளும் நிலமும் எல்லாம் தந்த சுக்கிரவன் வாங்கிடுவான் பின்னால் கேடு. சரியா? வல்லப்பா போகருடைய கடாட்சத்தாலே வளமான புலிப்பாணி பாடினீனே. ரொம்ப 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 அற்புதமான ஒரு பாடல். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் அவர் சுக்கரன்னு சொல்லியிருக்கிறார். நான் சுக்கரனே சொல்ல, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிலிருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும் சரி, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிலிருந்து எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரி, கொடுத்ததுன்னா உயிர் இல்லாம ஆக்கி, அள்ளி கொடுத்து அது உயிர் இல்லாம ஆக்கி. அதுலயும் குறிப்பா வந்து இந்த 8ஆம் இடத்துல கூடிய கிரகம் வந்து பெரிய யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த அந்த திசையினுடைய பிற்பகுதிகளை வந்து அஷ்டம சனி, கண்டச்சனி, ஜென்மராகு, இதெல்லாம் வந்துச்சுன்னா உயிரைய தூக்கி விட்டு. அதனால இந்த இடத்துல சுக்கரன்னு சொல்லியிருக்கிறாரு. சுக்கரன் மட்டும் இல்லை, என்னுடைய 29 வருஷ அனுபவத்தில் 8ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், குறிப்பாக ஒரு 35 வயசுக்கு மேல ஒரு 55 வயசு வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் 8ஆம் வீட்டில் இருந்து எந்த கிரகம் திசை நடத்தினாலும், இந்த வார்த்தை இதான் அனுபவம். 35 வயசுக்கு மேல 55 வயசுக்குள்ள உள்ள காலகட்டங்களில் 8ஆம் வீட்டில் எந்த கிரகம் வந்து திசையை நடத்தினாலும் அது அவர்களுக்கு அனுபவத்தின் நன்மையை செய்வதில்லை. அப்படி மாறி நன்மையை செய்தால் உயிரை இல்லாமல் ஆக்கி. என்னுடைய சொந்த அனுபவம். சரிங்களா? 100%. 100லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான அனுபவம் பார்த்துருவோம். 100லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கு 29 வருஷத்துல ஆயிரக்கணக்கான அனுபவம் பார்த்துருவோம். இங்க அவர் சுக்கரன் மட்டும் இல்லை, இதுல சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி போடுவோம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியை வந்து அவங்களுக்கும் பிரிவுகளை கொடுக்கும், இல்லற இன்பத்தை அணுவிக்க விடாமல் ஆகும். நான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கு. இது அதை அப்படி பண்ணி சொல்லலை, ஆனா நான் என் அனுபவத்துல பார்க்கிறேன். சுக்கிரன் 8ஆம் இடத்துல திசை நடத்தணும். சரியா? குறிப்பாக அதுவும் நான் சொல்றது, பெண்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் திசை நடத்தினா, நான் சொல்றேன், வேலைக்கு போனா ரொம்ப பாடுபடுவாங்க. இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னோட சொந்த அனுபவம். அதனால 8ல் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? குருஜி மிஸ்டர் சிவையாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.